புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவாக்கியங்கள் 28 தொடக்கம் 34 வரை. அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து ஆண்டவருக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, முதன்மையான கட்டளை எது என்ற பரிசேயருடைய கேள்விக்கு விடையளிக்கின்ற பொழுது இயேசு திட்டத்தெளிவாக தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார். ஜூதர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, சட்ட அறிஞர்களுக்கு 10 கட்டளைகள் பெரும் கட்டளைகளாக இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அனைத்தையும் அவர்கள் ஒரு நூலும் அணுகாமல் விலகாமல் கடைப்பிடித்து வந்தார். அப்படி இருக்க இயேசுவை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இதை எழுப்புகின்றார். ஆனால் இயேசுவும் பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் இறைவார்த்தைகளையும் தெரிந்தவராக இணைச்சட்ட நூலிலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை மேற்கோள் காட்டி அவர் சொல்லுகின்றார். கடவுளை அன்பு செய்வதும், சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதும், அயலாரை அன்பு செய்வதும் என்று சொல்லி 2 கட்டளைகளுக்குள்ளும் எல்லா கட்டளைகளும் அடங்கிவிடும் என்று சொல்லுகிறார். ஆகவே இதை பார்க்கிற பொழுது இணைச்சட்ட நூலிலும் லேவியர் புத்தகத்திலும் இருக்கின்ற இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சுட்டி காட்டுகிற பொழுது, அங்கே இருந்த அந்த அறிஞர் தன்னை இன்னும் அறிஞர் என்று காட்டிக்கொள்வதற்காக இறைவாக்கினர் ஒசையா நூலிலே கூறப்பட்டதையும் அங்கே மேற்கோள் காட்டி, ஆம், இவையெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று அவர் கூறினார் என்று இந்த நற்செய்தியிலே பார்க்கின்ற வார்த்தை இறைவாக்கினர் ஒசையா நூலிலே பார்க்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே எங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இந்த அன்பு கட்டளையை வாழ அழைத்து நிற்கிறார். முதலில் இந்த கட்டளை என்று சொல்லுகிற பொழுது எங்களில் பலருக்கு ஏதோ வில்லங்கமாக எங்கள் வாழ்விலே புகுத்தப்பட்ட ஒன்றாக இருப்பதாக தெரிகின்றது. ஆனால் பழைய மொழிபெயர்ப்பிலே நாங்கள் பார்க்கிற பொழுது கற்பனைகள் என்றும் சொல்லுகின்ற வார்த்தை பிரயோகத்தை கேட்டிருக்கிறோம். கட்டளைகள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு அதிகாரத்துணியோடு வேறொருவர் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே புகுத்துவதை பார்க்கிறோம். ஆனால் கற்பனை என்று சொல்லுகிற பொழுது ஒரு ஆசிரியர் குருக்கள் அல்லது சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு நாங்கள் கட்டளைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, கற்பனைகள் என்ற நல்லதொரு தொனியை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அன்பு என்கின்ற ஒரே ஒரு கட்டளை. இந்த அன்பு என்கின்ற ஒரு வார்த்தையினால் தான் இந்த அகிலமே சுற்றி கொண்டிருக்கிறது.
அன்பு என்கின்ற அந்த அச்சாணியில் தான் இந்த அகிலம் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அன்பை ஆண்டவர் இயேசு கடவுள் அன்பு, பிறர் அன்பு, இறை அன்பு, பிறர் அன்பு என்று சொல்லி இரண்டாக பிரிக்கிறார். எங்களிலே பலருக்கு இதிலே குழப்பம் ஏற்படலாம். ஏனென்று சொன்னால், யோவான் எழுதிய முதலாவது திருமுகத்திலே சொல்லுவது போல, கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் என்று சொல்லப்படுகிறார். தாம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. ஆகவே நாங்கள் கடவுளை அன்பு செய்கிறோம், கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய அயலாரிடம் கோபித்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டு அன்பையும் அமைதியும் ஏற்படுத்த முடியாமல் வன்முறையோடு ஈடுபட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாங்கள் விவிலியத்தின்படி பொய்யர்களாக, பொய்யான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்கிறோம், கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம் என்று சொன்னால் கடவுளை அன்பு செய்கின்ற எவனும் தன்னுடைய அயலானையும் அன்பு செய்வான், உண்மையுள்ளவனாக வாழுவான். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த இறையாட்சியை நாங்கள் அண்மித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்பை வாழ வேண்டும். இயேசு சொல்லுகிறார் அந்த மறைநூல் அறிஞரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை. ஆகவே நாங்கள் இறையாட்சிக்கு அண்மையாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்பு கட்டளையை கடைப்பிடிக்க வேண்டும். இறைவனை முழு உள்ளத்தோடும் இதயத்தோடும் மனத்தோடும் ஆற்றலோடும் அன்பு செய்ய வேண்டும். அதாவது முழுமையான அன்பை நாங்கள் கொடுக்க வேண்டும். என்னுடைய முழு மனித சக்தியும் ஆற்றலும் ஆண்டவரை மையமாக வைத்ததாக இருக்க வேண்டும். ஆண்டவரை அன்பு செய்வதற்காக என்னுடைய முழு இயல்பும் உடலும் இயங்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் உண்மையுள்ளவனாக வாழ முடியும், ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்பவனாக இருக்க முடியும். சில வேளைகளில் எங்களுடைய விசுவாச தடங்கல்களினால் நாங்கள் ஒரே இறைவனை மறந்து பல தெய்வங்களுக்கு பின்னால் செல்கிறோம். இந்த நவீன உலகிலே பல சமூக வலைத்தளங்களுக்கும் வீணான பொழுதுபோக்குகளுக்கும் எங்களுடைய மனங்களை ஈடுபடுத்தி இறைவனை மறந்து வாழுகின்ற பல சகோதர சகோதரங்களுக்கு இன்றைய இறைவார்த்தை ஒரு கட்டளையாக, கற்பனையாக இருக்கட்டும். நாங்கள் எல்லோரும் அந்த இறைவனை முழுமையாக, முழு மனத்தோடு, முழு இதயத்தோடு அன்பு செய்பவர்களாக மாறுகிற பொழுது ஆண்டவர் எங்களை அவருடைய ஆற்றலால் நிரப்புவார். ஆண்டவருடைய ஆற்றலாலே நிரப்பப்பட்ட மக்களாக, அந்த இறை அன்பை வாழ வைப்பவர்களாக நாங்கள் பிறர் அன்பை எங்களுடைய சமூகத்திலே வாழுவோம். அயலவர்களை அன்பு செய்வோம், இறைவனையும் அன்பு செய்வோம். அதனால் இயேசு தந்த இந்த அன்பு கட்டளைக்கு முழுமையான வடிவம் கொடுக்க முயலுவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.